நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர். பாருங்களேன், நேற்று தான் நம்ம சந்தித்த மாதிரி இருந்தது. 2வது வாரத்தை நம்ம பார்த்துட்டோம்ல. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த 7 நாட்களை கடத்தி கொண்டு வந்து நம்மளை தப்புவித்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை? பக்தனி விதமாய் சொல்லுகிறார், என் ஜீவனை பார்க்கணும் உம்முடைய கிருபை நல்லது. ஆமென். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை மிகவும் பெரிதானது ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஜீவனிலும் பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி எல்லாம் கண்களை மூடி கொஞ்சம் ஒருமனப்பட்டு we praise you Lord. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னொரு முறை சொல்லுவோம், தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை, கிருபை தாரும். கையை உயர்த்தி சொல்லுவோம், தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. சொல்லோ, நிர்மூலமாகாததும் நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நீ
கொள்ள கிருபை தா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் தாங்கினதே. இன்னும் தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாதம் முழுவதும் கிருபை தேவைப்பா. இன்னும் தேவை கிருபை. ஷாபாரா கலாயா சொல்லுவோம். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த மனம் தளர்ந்த காலத்துல கூட, நான் இந்த பலவீனப்பட்டு நிற்கிற நேரத்துல கூட நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். அன்னைக்கு பவுலை பார்த்து நீர் சொன்னீர், பவுல் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம் பலவீனம் என்று வந்து சொல்லாத. நான் உன் பலத்துல உதவி செய்கிற தேவன் அல்ல, உன் பலவீனத்துல உதவி செய்கிற தேவன். நீ பலமோடு இருக்கும் போது என் பலன் உனக்கு தேவைப்படாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலனோடு நிற்கும் போது நமக்கு உதவி பண்ண மாட்டார், நம் பலவீனத்தில் தான் உதவி பண்ணுவார். ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலன் என்ன பலன்? அதே வசனத்தில் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த பகல் நேரத்தில் கூட, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் உங்க கூட பேசுகிறார். என் மகளே, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபைகளை கொடுக்கிற கிருபாகரன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We praise you, Lord. Maralaya mashandaleya malare. सर्व सृष्टि को यजमान नीरे, सृष्टिயை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Malaesha Malayala. ரெண்டு கைகள்
அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் உன்னதரே. இந்த 2வது வாரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே உடைய பிரசனம் எவ்வளவு மகிமையா இருக்கு. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது வாரத்துல கூட உங்களை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் தந்த நல்ல மேன்மையான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கிருபாகரன். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஒரு பேர், அழகான ஒரு கியூட்டான பேர் வைக்க முடியும். கிருபாகரனே சொல்லுங்க. கிருபாகரனே. கிருபை எல்லாம் அவருடைய கிருபை. நடத்தினார், பாதுகாத்தார், தப்புவித்தார், பலப்படுத்தினார், பராமரித்தார், கூட இருந்தார், குடும்பத்தை பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார். சரி, கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் போன வாரம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். டோன்ட் வரி, நான் உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உனக்கு முன்னாடி போகிறேன். அப்போ போன வாரத்தில் நம் பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்ட காரியம், எதற்கு நான் உனக்கு முன்னே போகிறேன்? உனக்கு வாக்கு பண்ணினதை உன் கையில் தரும்படியாய், வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கு தரும்படியாய் நான் உனக்கு முன்னே போகிறேன்னு சொன்னார். இந்த 2வது வாரத்தில் கூட என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முன்னே போகிறார்? திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22, 23, 24 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5 வசனம் 22, 23, 24. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்களுக்கு மேலே நீ பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியர்களின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பார். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லைமட்டு முறியடித்தான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த தாவீது 17 வயதிலே அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான், தீர்க்கதரிசியாக சாமுவேலின் மூலமாய். ஆனால் இவன் எப்போ ராஜாவா மாறான் அப்படின்னா, இந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல தான் தாவீது எல்லாராலும் இவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு இவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் மாறின உடனே இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் கூட்டமாய் பாளையமாய் வெட்டுக்கிளிகளை போல படையெடுத்து தாவீதை கொல்லும்படியாக, தாவீதை அழிக்கும்படியாக, தாவீதை மிதிக்கும்படியாக வாக்கு பண்ணின அவன் அழைப்பை எடுத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் நியமித்த நாளை விட தாவீதை சீக்கிரம் கொன்று போய்விடும் என்று சொல்லி சீக்கிரமாய் அவர்கள் அந்த ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இருந்து தாவீதை கொல்லும்படியாக புறப்பட்டு வாரார்கள். இதை கேட்ட தாவீது ஓடி தேவ சமூகத்திற்கு போய் நின்று கேட்கிறார், ஆண்டவரே, ஆண்டவரே, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இருந்து பெலிஸ்தியர்கள் வெட்டுக்கிளிகளின் சேனைகளைப் போல, ஆண்டவரே, மிருக கூட்டத்தை போல என்னை அழிக்க
புறப்பட்டு வருகிறார்கள், நான் அவர்களை ஜெயிப்பேனா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதே, உன் மேல் இருக்கிற அழைப்பு உண்மை உள்ளது, உன் மேல் இருக்கிற அபிஷேகம் உண்மை உள்ளது, உன் மேல் இருக்கிற கிருபாவரங்கள் உண்மை உள்ளது, பயப்படாத, நீ அவனை அடிச்சு தூக்குவேன்னு சொல்லியாச்சு. இப்ப தாவீது அவங்களை அடிச்சு தூக்கி மிதிச்சு போட்ட உடனே மீண்டும் அந்த 22வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மீண்டும் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு விரோதமாய் பரவி இருக்கிறார்கள். ஒருவேளை தாவீது தான் சொல்லி இருக்கலாமே, கர்த்தர்கிட்ட நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டுட்டோம், கர்த்தர் சொல்லிட்டார், பெர்மிஷன் கிராண்டட் சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம ஏன் யுத்தம் பண்ணணும், ஏன் கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்காமலே அந்த ஜனத்தை அழிச்சிடலான்னு ஒருவேளை தாவீது திட்டம் போட்டு இருந்தால் தாவீது தோற்று போயிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியர்கள் தாவீதை கொல்லும்படியாய் வகை தேடி வந்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது தாவீது தேவ சமூகத்தில் ஓடி 2 சாமுவேல் 5:23 ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் நேர எப்படி நான் பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், டேய், போன முறை நீ யுத்தம் பண்ணும் பொழுது அவனுங்க நீ எப்படிலாம் தாவுன, எங்கிருந்து ஓடி வந்தன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணு, போன முறை மாதிரி நீ யுத்தம் பண்ணாம முசுக்கட்டை செடிகளுக்கு எதிராய் போய் ஒளிந்துக்கோ, முசுக்கட்டை செடிக்கு நேராய் ஒளிந்து போய்க்கோ. அந்த முசுக்கட்டை செடிகள் மேல ஒரு இரைச்சலை நீ கேட்கும் பொழுது தாமதிக்காத, சீக்கிரமா எழுந்து பாளையத்திற்குள்ள போ. அங்கே பெலிஸ்தர்களின் பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்பாய் கர்த்தர் புறப்பட்டிருப்பார். பெலிஸ்தர்களின் பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்பாய் கர்த்தர் புறப்பட்டிருப்பார். பெலிஸ்தர்களின் பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்பாய் கர்த்தர் புறப்பட்டிருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நமக்கு முன்பாய் போகிறார்? நம் சத்துருக்களின் வல்லமைகளை அழிக்க, நம்முடைய சத்துருக்களின் திட்டங்களை அழிக்க, நம்முடைய சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளை அழிக்க, நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண நமக்கு முன்னே புறப்பட்டு போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை வேரோடு அழிக்க நான் உனக்கு முன்பாய் புறப்பட்டு போகிறேன். சத்துருக்களின் வல்லமைகளை அழிக்க நான் உனக்கு முன்பாய் புறப்பட்டு போகிறேன். சத்துருவின் கிரியைகளை முடக்க நான் உனக்கு முன்பாய் புறப்பட்டு போடுகிறேன். டோன்ட் வரி, எதற்கும் பயப்படாத, எதற்கும் அஞ்சி போய் நிற்காத. நானே யுத்த களத்தின் தேவன், நானே பராக்கிரமமான பயங்கரமான சேனை அதிபனாக இருக்கிறேன், நானே யூதா கோத்திரத்தின் சிங்கமாக இருக்கிறேன். தாவீதே, நீ போன முறை பண்ணது போல யுத்தம் பண்ண வேண்டாம், வா, முசுக்கட்டை செடிக்கு கீழே வா. ஒருவேளை ஆண்டவர் நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ண போக சொன்னா முசுக்கட்டை செடிக்குள்ள வர சொல்லுவார். முசுக்கட்டை செடிக்குள்ள வராம நான் முசுக்கட்டை செடிக்கு வரமாட்டேன். ஏன் முசுக்கட்டை செடிக்கு வரணும்? நேர் வழியா நிற்கும் பொழுது நான் ஏன் அந்த முசுக்கட்டை செடிக்கு கீழே போய் நிற்கணும் என்று கேள்விகளை கேட்காதீங்க. ஒரு சில முசுக்கட்டை செடியின் அனுபவம் நல்லது, சில முசுக்கட்டை செடியின் அனுபவங்கள் நல்லது. ஒரு சில இடத்துல கத்த தங்கி இருக்க வைக்கிறார்னா ஆண்டவர் சொல்லுவா, பொறுத்துரு, ஒரு இரைச்சலை நீ கேட்ப, அப்போ நீ தாமதிக்காத, நீ வேகமா ஓடிப்போ. உனக்கு முன்பாய் கத்தர் செஞ்சு பெலிஸ்தர்களின் பாளையத்தை முறியடிப்பார். கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மலஃபரக லபூசியா தலாயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறார், இரண்டாவது, நான் உனக்கு முன்னே ஏன் செல்றேன் தெரியுமா? உன் சத்துருக்களின் வல்லமைகளை அழித்து போட செல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட தேவ பிரசன்னத்தில் நின்று உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 14-15. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 14-15 நான் வாசிக்கிறேன். தயவாய் வார்த்தையை கவனியுங்கள். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அடுத்த வசனம் 15. கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடைத்தார். சிசேரா
ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். 2 கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ தீர்க்கதரிசிகளில் ஒருவளாகிய தெபோராள் பாராக்கை நோக்கி சொல்லுகிறார், பாராக், நீ ஏன் இப்படி இருக்கிறப்பா? தங்கம், நீ ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்சம் பொறு. சிசேராவை பார்த்து பயப்படாத. சிசேராவை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிற நாள் இந்த நாள் தான். இப்போ என்ன பண்ணு, நீ புறப்பட்டு போய்ன்னு சொன்னார். உடனே சிசேராவு கூட சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டங்கள் யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். வேதம் விதமாய் சொல்லுகிறது, பாராக்கும் 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். ஆனா அடுத்து இவங்க யுத்தம் பண்ணதா வசனம் சொல்லல. வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த எல்லா ரதங்களையும் அந்த சேனை இனத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரக்கினால் கரங்கடித்தார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய வல்லமை நான் உணர்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சத்துருக்களை பட்டய கரக்கினால் கலங்கடிப்பார். ஆண்டவர் சத்துருக்களை பட்டய கரக்கினால் கலங்கடிப்பார். ஹல்லேலூயா. பாராக்கே, நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறது எதுக்கு தெரியுமா? அந்த சிசேராவை அழிக்கும்படியாய், அவன் ரதத்தை அழிக்கும்படியாய். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அன்பிற்கு அன்பான தேவன். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? பல்லுக்கு பல்லா இருந்தவர், கண்ணுக்கு கண்ணா இருந்தவர். தாம் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். தாம் பிள்ளைக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏதம் விதமாய் சொல்லுகிறது, அவர் ராணுவங்களின் தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பறந்து காக்கிற பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. ஷபாலா கதாலா. தெபோராள் பாராக்கை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையோ? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் மந்திரம் பண்ணி இருக்கலாம், பில்லி சூனியம் பண்ணி இருக்கலாம், யாகங்கள் பண்ணி இருக்கலாம், எத்தனை காரியத்தை பண்ணிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்களின் வல்லமையை அழிக்க உனக்கு முன்பாக நான் கடந்து செல்கிறேன். மருந்து வச்சிருக்கிறாங்க பிரதர், முட்டையை ஊதி வச்சிட்டான் பிரதர். ஏய், அந்த பொல்லாத வல்லமை உன்னை சந்திப்பதற்கு முன்பாய் என் தெய்வத்தை சந்தித்து விட்டது என்பதை மறந்து விடாதே. பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தம் தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். ஆனா கடைசி காலத்து யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனடும் யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் நீ நடப்பாய், பால சிங்கத்தை மலு சர்பத்தை மிதித்து போடுவாய். சர்ப்பத்தையும் தேளை மிதிக்க, சத்துருவின் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். அடுத்து அப்பா சொல்றார் பாருங்க, ஏய், ஒன்று முன்னே சேதப்படுத்தாது. நீ சிங்கத்தை பாப்ப, விரியம்பாமை பாப்ப, ஓடி வருகிற பெரிய கரடிகளை போல இருக்கிற கூட்டத்தை பார்ப்ப. ஆனா பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடயும் இருக்கிறேன். உனக்கு முன்பாக கடந்து செஞ்சு யுத்தமும் பண்ற. பாராக்கே, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உனக்கு முன்னே நான் இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாத. அடுத்தும் தேவ பிரசன்னத்தில் நின்று சகல உத்தரவாதத்தை எடுத்தவனாய் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்ணுவாராக. திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏனோக்கின் புத்திரர்களை கர்த்தர் அழித்தார். உன் சத்துருக்களை இன்றைக்கு நான் நியாயத்திலே கொண்டு வருவேன். ஒரு வழியாய் சத்துருக்கள் ஊழியத்தில் எழும்புகிறதை போல் இருக்கும். ஊழியக்காரனே,
மிஷனரியா இருக்கிற தேவ மனிதனே, ஒருவேளை உன் ஊழியத்திலே சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லியும், உன்னுடைய தரிசனத்தின் பாதையிலே சத்துருக்கள் மந்திரங்களை பண்ணி விரோதமாய் எழும்பி நிற்கிறாங்க, நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ? எலியாவை கொள்ளும்படியாய் சீரிய ராணுவம் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தரோ எலியாவுக்கு முன் சென்று எல்லாருடைய கண்களையும் குருட்டாட்டமாய் மாக்க பண்ணினார். இந்த பகல் நேரத்தில் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக கர்த்தர் கடந்து சென்று உன் சத்துருக்களை குருட்டாட்டம் பண்ண வைப்பார். உனக்கு முன்பாய் கர்த்தர் நடந்து போக காரணம் என்ன? உன் சத்துருக்களின் வல்லமைகளை அழிக்க. உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதன் ஒரு வழியாக தான் எழும்பி வருவான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வழியா வந்தவன் ஒரு வழியா ஓட மாட்டான். நான் உனக்கு முன்ன போகிறப்படின்னு 7 வழியா ஓடி போவான். 7 வழியாய் ஓடி போவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்கு முன்பாய் நான் கடந்து போகிறது சிசேராவை அழிக்க. உனக்கு முன்பாய் நான் கடந்து போகிறது பெலிஸ்தியர்களை அழிக்க. உனக்கு முன்பாய் நான் கடந்து போகிறது ஏனாக்கின் புத்திரர்களை அழிக்க. இது யுத்த களம். கிறிஸ்தவம் ஒரு யுத்த களம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போராடுகிறது. இது யுத்த களம். யுத்த களத்தில் ஆண்டவர் தான் தலைவர், ராஜா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தான் பட்டயம், ஆவியானவர் தான் வல்லமை. யுத்த களம். உன் கூட நான் நிற்கிறேன் பிள்ளை, உன் கூட நான் நிற்கிறேன் மகன், உன் கூட நான் இருக்கிறேன் தங்கச்சி, உன் கூட கர்த்தர் இருக்கிறேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களின் வல்லமையை அழிக்க நான் உனக்கு முன்னாடி போறேன். மந்திரம் பண்ணிட்டான்னு பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க மேல சூரிய வெளிச்சம் படுவது கர்த்தருடைய சித்தம் இல்லாம உங்க மேல சூரிய வெளிச்சம் படாது. படாது. விட்டுருவாரா? வசனம் சொல்றது, உன் தலையில் இருக்கிற மயிர் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உன் தலையில எத்தனை மயிர் இருக்குது, எத்தனை முடி இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு விட்டு வச்சிருக்கிறேன். என் அனுமதி. நீங்க சொல்றீங்க பிரதர், நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ண முடியெல்லாம் கொட்டுது. ஆண்டவர் சொல்றா, உன் தலையிலிருந்து ஒரு முடி விழன்னா கூட என்னுடைய அனுமதி இல்லாம விழாது. அந்த தேவனுடைய அனுமதி இல்லாம உன் சரீரத்துக்குள்ள மந்திரவாதம் கிரியை செய்ய முடியுமா? அந்த தேவனுடைய அனுமதி இல்லாம உன் ஊழியத்தை தடுத்துற முடியுமா? அந்த தேவனுடைய அனுமதி இல்லாம அந்த பொல்லாத மதவாதி உன்னை எதிர்த்து நிற்க முடியுமா? சத்துரு எதிர்த்து நிற்கிறத போல இருக்கும். சத்துரு உன் வீட்டை சுற்றி நிற்கிறத போல இருக்கும். ஆனா அந்த சத்துருவை சுற்றிலும் உன்னை காக்க ராஜ்யத்தில் இருக்கிற குதிரைகளும் ராஜ்யத்தில் இருக்கிற அக்கினி மதமான குதிரை ரதங்களும் உன்னை பாதுகாக்க நிற்கிறது. ஜீசஸ் உன்னை தினமும் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சொல்றான். இரண்டாவது, உன் சத்துருக்களை அழிக்க நான் உனக்கு முன்னே செல்கிறேன். ஆமென். உன் சத்துருக்களை அழிக்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? முத பேசினார், உனக்கு வாக்கு பண்ணினதை செய்ய நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னார். இந்த இரண்டாவது ஆண்டவர் பேசுகிறார், உன் சத்துருக்களை அழிக்க. கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஓ அல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் எழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலமும்
அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே சொல்லுவோம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ. அவர் நம்மளை தப்புவித்து முற்றும் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆத்துமனேசரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. எந்த ஆத்தும நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அவர் சேட்டையில் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஓ தம் சிறகுகளா மூடுவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை எனக்கு முன்னே செல்கிறவரே, ஆராதனை சத்துருக்களை அழிக்கிறவர் மாலா பாரா காச்சாயா. ஓ உற்சாகமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர் சொல்லுவோம். அவரே என்னை மாறாயா என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கைத்தட்டி சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி ஆமென். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 2வது வாரத்துல கூட உன் சத்துருக்களை அழிக்க நான் உனக்கு முன்னே செல்கிறேன் என்று சொன்னேன். எஸ், உடைய பிள்ளைகளுக்கு முன்னே செல்வீராக. மனிதன் மூலமாக இருக்கிற போராட்டங்கள், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் முடக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுவீராக. மந்திர வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். பலவீனத்தின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். பில்லி சூனியத்தின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். அந்தகார கட்டிகள் முறிக்கப்பட்டு போகட்டும். சங்கிலிகள் முறிக்கப்பட்டு போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக கூட இருங்க. ஜாஷ்வா டிவியை ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னாடி போகிறேன். ஏன் தெரியுமா? சத்துருக்களை அழிக்க. நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்ல, நீ சும்மா இரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் ஏங்குள்ளது. யுத்தம் ப்ராப்பர்ட்டி ஏங்குள்ளது. யுத்தங்கிற பத்திரம் கர்த்தருடையது. பயப்படாதீர்கள். கிருபையும் சமாதானமோடு இருக்கட்டும். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், அடுத்த வாரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்கும்படியாக நாங்கள் வாரோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் கிருபையும் சமாதானமும் உங்களோடும் எங்களோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ்,
டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.